எதற்காக என்றால் கண் நோய், கண் ட்ரைனஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவு. கண் அதிகமாக ட்ரைனஸ் ஆக காரணம் மணிக்கணக்காக ஏசியில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, மணிக்கணக்காக செல்ஃபோன் பார்க்குறது, மணிக்கணக்காக டிவி பார்க்குறது, அண்ட் வெயில் அதிகமாக சுற்றுறது. நீங்கள் கேட்கலாம், இது எல்லாமே நடைமுறையில் இருக்கிறது தானே, இது எப்படி செய்யாமல் இருக்க முடியும் அப்படின்னு. பட் செய்யலாம். அதிகமாக இப்போ டிவி பார்க்குறீங்க, இல்லை ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளிங்கிங் அடிக்கடி இருக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் நீங்கள் உன்னிப்பாக சில விஷயங்களை கவனித்து படிக்கும்போதோ பார்க்கும்போதும் அது அப்படியே இருக்கும். ஸோ அதனால தான் கண் ட்ரைனஸ் வருது. நீங்கள் எந்த வேலையை, நான் சொன்ன அத்தனை வேலைகளிலும் எந்த வேலையை செய்யும் போதும் அப்பப்போ கொஞ்சம் கண்ணை வேற திசை பார்த்து அப்படி பிளிங்க் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கண் ட்ரைனஸ் வர்றது குறையும், தவிர்க்கப்படும். அண்ட் கண் நோய் அதிகமாக வருது அப்படின்னா, திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, கண்ணில் எவ்வளவு அரிப்பு ஏற்பட்டாலும், அரிப்பு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கு தலையில டெய்லி தேங்காய் எண்ணெய் வச்சு தலை வர வேண்டும். நிறைய பேர் இப்போ எண்ணெய் தேய்க்கிறதே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நான் கரெக்டாக தேய்ச்சிட்டு போவேன். பட் ஆயில் வச்சா உடம்புல உள்ள நரம்பு அத்தனையும் அது பார்த்துக்கும். நரம்பு உடம்ப பார்த்துக்கும். அந்த கொஞ்சமோ விடுதளவு ஆயில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு வந்து சில பேருக்கு என்னடா அது ஆயில் வச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு. அந்த அசிங்கம் கிடையாது. ஆயில் வைக்கிறது அழகுக்கு கிடையாது. உங்கள் உடம்பு உங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா டெய்லி தலை வரும்போது ஒரு 2 நாளைக்கு ஒரு முறையாவது தேங்காய் எண்ணெய் வச்சு தலை வருங்க. சாட்டர்டே ஆனால் தலையில் நல்லெண்ணெய் வச்சு குடிங்க. இனி வெயில் காலம் மெயினாக 2 வாட்டி குளிச்சாகணும். அப்படி இருந்தால் உங்கள் உடம்பு உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கேட்கும். இல்லை உடம்பு சொல்கிறபடி நீங்கள் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ.